Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் நடத்திட்டு வர போராட்டத்தில் வன்முறை வெடிச்சிருக்கு. இதில் 32 பேர் தற்போது வரை பலியாகி இருக்க நிலையில் 2500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் வசிக்கிற இந்தியர்களுக்கும் வெளியுறவுத்துறை சார்பில் தூதரகம் வாரியாக வார்னிங்கோட கூடிய முக்கியமான சில அட்வைஸுமே வழங்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன நடக்குது, இதற்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் என்ன? வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் ஹசீனா பிரதமராக இருக்கிறாரு. இவரது கட்சி தான் கடந்த 2009 தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது வங்கதேசத்தில் கடுமையான வன்முறை வெடிச்சிருக்கு. வங்கதேச தலைநகர் டாக்கால அமைதியாக நடந்துட்டு வந்த இந்த போராட்டம் இப்போ திடீர்னு வன்முறையாக மாறி இருக்கு. அதற்கு காரணமே அவங்களுடைய பிரதமர் பேசின வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வங்கதேசத்தை பொறுத்தவரை அரசு பணிகளில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு 30% ரிசர்வேஷன் வழங்கப்படுது. முதல்ல வங்கதேசம் பாகிஸ்தான் நாட்டோட தான் இருந்தது. அதன் பிறகு 1971 தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வங்கதேசம் தனி நாடாக பிரிந்து வந்து சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரம் பெறதுக்காக போராடி உயிர் துறந்தவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. இந்த இடஒதுக்கீடு மூலமா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கும் பேர குழந்தைகள் வர அரசு பணி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தற்போது எழுந்துள்ளது. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வங்கதேச நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மகன், மகள், பேர குழந்தைகள் வர தொடர்கிறது. அப்படிங்கிறதால மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குடும்பத்திற்கு 30% இடஒதுக்கீடு போகுது அப்படின்னா மீதமுள்ள 70% இடஒதுக்கீட்டில், அதாவது பெண்கள் மற்றும் பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தலா 10%, சிறுபான்மையினர்களுக்கு 5%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% அப்படின்னு மொத்தம் 56% இடஒதுக்கீடு இப்படி பிரிக்கப்படுது. இந்த நிலையில தான் 2018 சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்படுற இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து அந்த நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த ஜூன் 5 விசாரித்த அந்த நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் மீண்டும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை வழங்கணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுமே தொடர்ந்து போராட்டம் நடத்தி வர்றாங்க. திடீர்னு அரசினுடைய கட்டிடங்களுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு, அலுவலகத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு தீ வச்சிருக்காங்க. இதனால நிலைமை அங்கே மோசமாகியிருக்கு. மேலும் ஆளுங்கட்சியுடைய மாணவர் பிரிவுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில கடுமையான மோதல் ஏற்பட்டு இதில் 32 பேர் பலியாகியிருக்காங்க. 2500க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதனால தற்போது வங்கதேசத்தில் தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் நிலை வருகிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு வங்கதேசத்தினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா டாக்கால மாணவர்கள் கடந்த ஒரு வாரம் அமைதியான முறையில் தான் போராடிட்டு இருந்திருக்காங்க. நேற்று தான் ஆக்ரோஷமாகி தீ வைப்பு சம்பவத்திலுமே ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு ஷேக் ஹசீனா கூறிய சில முக்கியமான வார்த்தைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்யணும் அப்படின்னு மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வர சூழல்ல ஷேக் ஹசீனா நேற்றைய முன்தினம் நாட்டு மக்களோட உரையாற்றினாங்க. அப்படி உரையாற்றும் போது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. இந்த சமயத்தில் போராட்டத்தில் ஈடுபடுறவர்களை அவங்க ரசாகர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் பிரிய விரும்பாத சிலர் அப்போது சில சூழ்ச்சிகளை செஞ்சாங்க. அந்த சூழ்ச்சிக்காரங்களை அப்போ ரசாகர்கள் அப்படின்னு கூறினாங்க. அந்த வகையில் இப்பயும் போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள ரசாகர்கள் அப்படின்னு ஷேக் ஹசீனா கூறினது மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கதாக கூறப்படுது. இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களுக்கும் டாக்கால உள்ள நம்ம நாட்டினுடைய தூதரகம் வார்னிங்கோட கூடிய சில முக்கியமான அட்வைஸுமே வழங்கியிருக்காங்க. இது தொடர்பாக இந்திய தூதரகம் சொல்றது என்ன அப்படின்னா, வங்கதேசத்தில் தற்போது நடக்கிற போராட்ட சூழலுக்கு நடுவே இந்தியர்கள் யாரும் வெளியே போகக்கூடாது, இந்திய மாணவர்கள் உட்பட அனைவருமே வெளியே போகிறத பயணிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கியிருக்க இடங்கள்லேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தூதரகத்தை தொடர்பு கொள்றதுக்கான நம்பர்களையுமே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நீங்கள் கீழே பார்க்க முடியும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தகவல் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு இந்திய தூதரகம் அறிவிச்சிருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.